தொழிலில் ஒருத்தவர் ரொம்ப திருப்பூரில் ஒருத்தவர் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தார். பெரிய எல்லாருக்குமே தெரியும் நல்ல லெவலில் இருந்தார். நிறைய நஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி எதுக்குமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் கீழே போயிட்டார் அடிமட்டத்துக்கு லெவலுக்கு. அவருக்கு இருந்த ஒரு சொத்தும் கேஸில் இருந்தது. அதை சமீபத்தில் அது ஜெயிக்காதனே முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அதை நடத்துகிற அளவுக்கு ஒரு காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சொத்தை நான் மீட்டு கொடுத்து இன்னைக்கு திரும்ப அந்த தொழிலில் வந்து நல்லா பிரகாசமாக இருக்கிறாரு. ஓ, சொத்து விஷயத்துல பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஷார்ட் அவுட் எல்லாமே பண்றீங்க. எல்லாமே என்னென்ன பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கு மாந்திரிகத்தில் வழிமுறைகள் உண்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு என்னோட இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் வர கிளைண்ட்டுங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன நடக்குது, யார் யார் என்ன பேசுகிறோம்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நான் சொன்னது கம்மி, ரொம்ப மிகையாகவே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஜின்னால் தீர்த்து கொடுக்க முடியும். ஜனங்க மத்தியில் இருக்கிறது வந்து கவலை வேதனை மட்டும்தான். அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு நம்ம கிட்ட இருந்து வரும்போது அவங்க என்ன நினச்சி வராங்க, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சா போகிறோம், நம்ம நல்லபடியாக நல்ல வாழ்க்கை கிடைச்சா போகிறோன்னு தான் வராங்க. அவங்க வேற எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்த்து வரல. அவங்க தேவையே அதுதான். அந்த குறைய பரவாயில்லைன்னு நீக்கிட்டாவே போகிறோம்.